வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு வெறும் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பாஜக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. இந்த 27 தொகுதிக்காகவா அண்ணாமலை அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாரு? கட்சியை 3% 12% கட்சியுடைய ஓட் ஷேரை உயர்த்தினாரு. அண்ணாமலையுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிருச்சு பாஜக மேலிடம், தமிழக பாஜக தலைமை அப்படின்னு தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. தொண்டர்களுக்கு எது மிகப்பெரிய கடுப்புனா, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28 தொகுதிகளை வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லி டீலிங்கை முடிச்சிருக்காங்க. தமிழகத்தில் காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட் ஷேர்? 4% கூட இல்லை. ஆனால் 28 தொகுதிகளை திமுக கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. சரி, வாங்கினது தான் வாங்கினாங்க. அட்லீஸ்ட் காங்கிரஸை விட ஒரு தொகுதி கூடுதலாக இவங்களால கேட்டு பெற முடிஞ்சிச்சா? 3 முறை நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். தமிழகத்தில் வாக்கு சதவீதத்தை நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். 2024 அட்லீஸ்ட் ஒரு தொகுதியாவது காங்கிரஸை விட கூட கொடுங்க அப்படின்னு இபிஎஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணி இவங்களால பெற முடிஞ்சிச்சா? அதுலேயே படுதோல்வி. காங்கிரஸை விட எப்போ ஒரு தொகுதி கம்மியாக போட்டியிட சம்மதிச்சாங்களோ அப்போவே எல்லாமே அவுட்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதிமுக இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் என்ன சொல்லி திரும்ப கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க? திமுக திரும்ப வந்துடும், நம்ம விட்டு கொடுத்து போகணும், இது சட்டப்பேரவை தேர்தல் தானே, அதனால் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, இல்லைன்னா திமுக திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காமிச்சிருக்காங்க. இந்த திமுக பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்களே, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இபிஎஸ் திமுக திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்கிட்ட பூச்சாண்டி காமிச்சு தொகுதிகளை ரொம்ப கம்மியாக ஒதுக்கியிருக்காரு. இப்போது பாஜக தொண்டர்கள் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீமை வெளியிட்டு இருக்காங்க. நயினார், தமிழிசை அக்கா, அடுத்து வானதி அக்கா, ப்ரொஃபஸர் சீனிவாசன், இவங்கள தான் தொடர்ந்து அதிமுகவோட கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தினது. சரி, கூட்டணி வேணும்னு சொன்னீங்களே, பாஜகவுக்கு ஏற்ற தொகுதிகள் கிடைக்க கொஞ்சமாவது போராடி இருக்கணும்ல. தனக்கு சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா செல்ஃபிஷாக நடந்துக்கிறது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கோபத்தில் பதிவுகள்லாம் போட்டுக்கிருக்காங்க. டோட்டலாக சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க பாஜக தொண்டர்கள். இப்போ பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ பேஜில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அறிவிக்கிறாங்க கட்சி. கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா அப்படி திட்டுறாங்க பாஜக தொண்டர்கள். இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க. இதுக்காக தான் ஒரு மனுஷன் 234 தொகுதிகளையும் பாத யாத்திரை போனாரா? அவருடைய ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருச்சு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆக்ரோஷமாக பதிவுகளை பார்க்குறோம். அதில் ஒரு பதிவு கூட சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பாராட்டலை. இதுதான் இன்றைக்கி நிலைமை. பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்க என்ன தெரியுமா பாயிண்ட்டை சொல்கிறாங்க? ஒருத்தங்க என்ன பண்ணி தொலைகிறது, சரி ஓட்டு பிஜேபி தவிர வேறு யாருக்கும் எங்களால் போட முடியாது, அப்படி பழகிட்டோம், என்ன பண்ணி தொலைஞ்சாலும் பரவாயில்ல பிஜேபிக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட பாஜகவாக இப்போ இருக்குது. இது இப்போ இருக்கிறது தமிழக பாஜக கிடையாது, திராவிட பாஜக. அதற்கு தக்க பாடத்தை புகட்டணும். இந்த தேர்தலில் திராவிட பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாஜக மேலிடம் புரிஞ்சுக்குவாங்க எதுக்காக அண்ணாமலையுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணலை, அதிமுகவோட கூட்டணி வச்சதே தப்பு அப்படின்னு பாஜக மேலிடம் டெஃபினட்டாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஏற்றவாறு தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும், குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு குரூப்பு நாங்கள் தேர்தலே புறக்கணிக்கிறோம். அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பொறுப்பை அவர்கிட்ட இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணதிலிருந்தே பயங்கரமான பிரச்சனை தான். தமிழக பாஜகவுடைய கிராஃபு அப்படியே அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. அதனால தொகுதி பங்கீடும் கேவலமாக இருக்குது. அட்லீஸ்ட் தொகுதி பங்கீடாவது நியாயமாக இருந்துருந்துச்சுன்னா தொண்டர்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருந்திருப்போம். ஆனால் 27 தொகுதி, இனி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. எந்தெந்த தொகுதிகளில் பாஜக ஜெயிக்கவே முடியாதோ அந்த தொகுதியை தான் பழனிசாமி ஒதுக்குவார், வேணா எழுதி வச்சுக்கோங்க. அதனால் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். தேர்தல் முடிவுக்கு பிறகு மறுபடியும் அண்ணாமலையை மாநில தலைவராக்குங்க, அவர் கட்சியை வளர்த்துக்குவார். 2029 2031 இந்த 2 ஜெனரல் எலெக்ஷனுக்கு அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க, இந்த திராவிட ஜனதா பார்ட்டி கும்பலை அப்புறப்படுத்துங்க, அப்போ தான் கட்சி உருப்படும் அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கு பாஜக தொண்டர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி தமிழக பாஜகக்குள்ள ஒவ்வொரு குரூப்பு இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய ஆப்ஷன் எது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.